கடவுள் படைப்பிலேயே ஒரு சிறந்த ஒரு படைப்புன்னு சொல்லக்கூடியது நம்முடைய பிரெயின், அதாவது ஹியூமன் பிரெயின். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. அது என்ன நினைக்கிறதோ அதுதான் நம்முடைய உடம்பு ஃபுல்லாகவே செயல்படும். நம்ம இந்த கையை போக்குனா கூட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிரெயினில் திங்க் பண்ணுவோம், அதன்படி தான் மிச்ச உறுப்புகள் எல்லாமே செயல்படும். ஆனால் இந்த பிரெயின் இருக்கே, அது யாராலையுமே நம்ம திங்க் பண்ண முடியாத அளவுக்கு அதுக்கு சக்தி ரொம்பவே அதிகம். அது எப்போவுமே ஏதாவது நினச்சிட்டே இருக்கும். அதுதான் இதனுடைய ஒரு பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே இருக்கேன். ஆனால் நான் என்னுடைய பிரெயின் வேறு ஏதாவது நினச்சிட்டே இருக்கும். எப்போவுமே ஃப்யூச்சரை நினச்சிட்டு இருக்கும், இல்லைனா பாஸ்ட்டை நினச்சிட்டு இருக்கும். ஐயோ இப்படி நடந்துடுமோ, இப்படி நடந்துடுச்சே, இந்த மாதிரி 2 விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எப்போவுமே ப்ரெசன்ட்டில் இருக்கவே மாட்டோம். ஒன்றே நம்ம பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுவோம், இல்லைன்னா ஃப்யூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணுவோம். இதுதான் நம்ம பிரெயினுடைய ஒரு பெரிய பிரச்சனையே. எப்படி நம்ம ப்ரெசண்டில் வாழணும், ப்ரெசண்டில் நம்ம வாழ்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு தகுந்தபடி ஒரு சிறந்த புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ். இந்த புத்தகத்தை எழுதினவர் எக்கார்ட் டொலின்னு சொல்லக்கூடிய இந்த நபர். இந்த புத்தகம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நம்ம ப்ரெசண்டில் எப்படி வாழணும், நம்ம ப்ரெசண்ட், அதாவது இப்போ இந்த நொடியை நம்ம எப்படி அதை ஃபீல் பண்ணி ரசித்து வாழணும், அதை பற்றி ரொம்ப அழகாக நிறைய குட்டி குட்டி கதைகளோடு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். த புக் நேம்டு த பவர் ஆஃப் நவ்.